ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டி பேட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நாம அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா திடீர் மழை, அதாவது இந்த வெயில் டைம் வந்து மழை விழுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். பட் இருந்தாலும் திடீர் மழை காரணமாக நம்ம ஃபார்ம் ஃபுல்லாக கொஞ்சம் தனியாகிடுச்சு. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆஃப்ரிக்கனுக்கு கொஞ்சம் செட் பண்ணியிருக்கோம் பேர். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபார்மில் உள்ள வீடியோ நீங்கள் பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம சேனலில் உள்ள வீடியோ ஒரு மரம் வந்து இடஞ்சலாக இருக்குது அப்படின்னு மரத்தை வெட்டியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. நம்ம யூடியூப் சேனலில் தான் இருக்குது. பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மரத்தை வெட்டிட்டு நம்ம வந்து ஒரு சீட்டு வந்து செகண்ட் ஹேண்டில் தான் எடுத்து போட்டோம். பட் அதான் எனக்கு தெரிஞ்சு தப்புன்னு தோணுச்சு. ஏன்னா இந்த திடீர் மழையால் எந்த அளவுக்கு அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த புது ஓடாக இருக்கச்சில அந்த ஊக்கு மாட்டியிருப்பாங்க. ஆர்பா சீட்டு உங்கள் வீட்டில் இருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அந்த ஊக்கு மாட்டின இடம் தான் அந்த ஹோல்ஸு. அது வந்து ரொம்பவே நான் வந்து சின்னது தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டேன். இந்த மழை திடீர் மழை வந்த காரணமாக நல்ல வேலைக்கு கேஜுக்கு நேரம் அந்த ஹோல்ஸ் இல்லை. அதனால பார்த்திங்கன்னா நம்ம அந்த பனங்கட்டையில் ஓடி வடிஞ்சு எந்த அளவுக்கு வேகமாக விழுதும் பாருங்கள். சரியான மழை, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக காலையிலேயே சரியான மழை எங்கள் தூத்துக்குடியில். மழை விழுந்த காரணத்தினால அது பேட்ஸுக்காയിട്ട് ஃபால்ட் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பேட்ஸுக்கெலாம் ஒன்றும் ஆகலை. அதுபோல் நம்ம சைடு பார்த்திங்கன்னா வலையை வச்சு சுற்றி எங்கள் அப்பா வச்சு அடைச்சிருந்தோம் இல்லையா, அந்த வலைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். அதாவது இந்த டிஜிட்டல் போர்டு அப்படி ஏதாவது செட் பண்ண போகிறேன். ஏன்னா திடீர் மழை காரணமாக நம்ம ஃபார்முக்கு வந்து கேஜெலாம் ஒட்டி வச்சுருக்கோம் சைடு. அதனால் பார்த்திங்கன்னா மழை விழ வாய்ப்பு இருக்குது. அந்த கேஜில் பாட்டில் சிக்கி எக்கு இருக்கச்சில மழை விழுந்துன்னா சுத்தமாக நாசமாக போயிடும் எல்லாமே. அதுபோக பேரனும் சீக்கிரம் வந்து டெத்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செல்லாம் பாட்டுக்குள்ளே அடகாத்துட்ருக்கோம். அந்த மாதிரி டைமில் வந்து மழை உள்ளே விழுந்துச்சுன்னா டெத்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் மழை விழுற இடத்துல நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பேட்ஸை நல்லா கேர் பண்ணிக்கோங்க. அதாவது நான் வந்து மழை விழுற இடத்துல வளர்க்க வேணாம்னு சொல்லலை. ஏன்னா நான் ஸ்டார்டிங் வந்து இந்த சீட்லாம் போடலை. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் 6 பேர் வச்சு நான் வந்து மரத்துக்கு இணையில் தான் வளர்த்துட்டு இருந்தேன். திடீர்னு மழை விழுந்துச்சுன்னா நான் வந்து அந்த ஆர்ப்ரா சீட்டு, அப்புறம் இல்லைனா அந்த தகரம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்ம சாக்கு, இந்த சிமெண்ட் சாக்கு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நான் வந்து கவர் பண்ணி தான் நான் வந்து ஸ்டார்டிங் வந்து வளர்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் ஓல்டு மெமரிஸ். ஸ்டார்டிங் நம்ம வந்து பேட்ஸ் வளர்க்கச்சில அப்படி தான் வளர்த்துட்டு இருந்தேன். மழை விழுந்தக்கூடாது அப்படின்னு. மழை விழுந்தால் ஒரு கட் அவுட் மாதிரி வாங்கி வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி நான் வந்து வளர்த்துட்டு இருந்தேன். அப்போவே நம்ம பாட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போய் அதெல்லாம் பழைய வீடியோவில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள், இருந்தாலும் இருக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த சீட்டு போடுறதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டோன்னு. இப்போ சீட்டு போட்டும் ஒரு சில இடத்துல வந்து இந்த ஹோல்ஸ் விழுந்த இடத்துல வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. அதாவது நம்ம மழை விழுந்த அடுத்த நாள், இது வந்து மழை விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. அதனால் இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த மழை 2 மணி நேரம் நல்ல மழை. அதுக்கடுத்து 2 மணி நேரத்தில் என்ன நடந்துச்சு நீங்களே பாருங்கள். நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு எனக்கு சரியான கடுப்பாயிடுச்சு. ஏன்னா 2 மணி நேரம் விழுந்த மழைக்கும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கும் சம்மந்தமே இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாகவே சரியான வெயில் ஆகிக்கப்புறம் என்னடா இதுக்காக நம்ம நேரமாக என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர் மழை இந்த மாதிரி தான் நடக்கும். அதனால் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம ஃபார்முக்கு சுற்றி வந்து வலை அடைச்சிருக்கோம். அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம கட் அவுட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ரெடி பண்ணக்கப்புறம் நான் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுபோக நம்ம சப்ஸ்கிரைபர் இன்னொருத்தர் கேட்டுக்கிற டிஎன்ஏ, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் செக் பண்ணி போடுங்க ப்ரோ அப்படின்னு அந்த வீடியோலாம் கண்டினியூஸாக வரும். அதாவது நம்ம அடுத்த ஃபார்ம் அப்டேட் வந்து வரும். எல்லா பேடும் என்ன நிலமை இருக்குது, சிக்கா எக்கா அப்படின்ற நிலமையில எல்லாம் வரும். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தொட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து ஃபோன் அடிச்சது ஒரு பேட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாப்புல. அதனால் நேராக வண்டி எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயாச்சு. இது வந்து அவங்க வீட்டில் உள்ள இதான், அதாவது கேஜி ஒரு 2 கேஜி வச்சு ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வரைக்கும் இருந்துச்சு. நம்ம வந்து அவனுக்கு கேர் பண்ண டைமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விற்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு 2 பேர்னால் சமாளிச்சிடலாம், 6 பேர் அப்படிங்கச்சில அது வந்து கேர் பண்ண முடியல அந்த மாதிரி சொன்னாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாட்டுக்குள்ளே எக்கெல்லாம் உடச்சி வச்சுருக்குறது. நான் போனோடனே அவன்கிட்ட வார்த்தை என்ன கேட்டேன்னா, எதுக்கு ஃபார்மை இப்படி வச்சுருக்க, அதாவது எதுக்கு கேஜி இப்படி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டேன். ஏன்னா உள்ளுக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. வாட்ரு, அடுத்த ஃபுட்டு, அந்த கனவா வீடு அதெல்லாம் சுத்தமாக ட்ரை ஆகி போய் தான் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஏசிட்டு, அதாவது நாம் வந்து பேட்ஸை கேர் பண்ணி வளர்க்கோம். அதனால் நம்ம வந்து பக்கத்துலேயே இருக்கிற ஃப்ரெண்டு எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும், ஏன் இப்படி போட்டு வளர்த்துட்ருக்கான் அப்படின்ட்டு. அதனால் லைட்டாக ஏசி விட்டுட்டு தான் வந்தேன். இந்த கீழே உள்ள கேஜி பார்த்திங்கன்னா சும்மா தான் வச்சுருக்கான், ஒன்றுமே இல்லை கீழே உள்ள கேஜில். ஆனால் அவன் சொல்கிற விஷயம் என்னென்னா, முட்டை விடுது இந்த மாதிரி உடைக்குது, இல்லைனா தள்ளி விடுது, எப்படா இப்படி உடைக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த வந்து தினையே இல்லை. அதுபோக பார்த்திங்கன்னா கனவாவோடு சுத்தமாக ட்ரை ஆகி போய் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் 2 கனவோடு எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிச்ச பேட் அவ்வளோத்தையும் பிடிச்சாச்சு. இந்த பேட் அவ்வளோயுமே நம்ம வந்து சேல்ஸ் பண்ண கொண்டு போயிட்டோம். அதுக்கடுத்து நம்மள்ட்ட உள்ள பேடும் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஆஃப்ரிக்கனே மாத்திரக்கும் போனோம். அதெல்லாம் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் தான் பார்க்கணும். ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். அப்போ தான் என்னென்ன பண்ணோம் ஏது பண்ணோம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். டோட்டலாக பார்த்திங்கன்னா 8 பேடு வந்து நம்ம வந்து பிடிச்சிட்டு போனோம். 8 பேடில் ஒன்று பார்த்திங்கன்னா ரிட்டன் கொடுத்துட்டாங்க. ஏக்கும் பார்த்திங்கன்னா ஒன்று கால் வந்து ஒழுங்காக பறக்காமல் கால் சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால் ஒன்று வந்து ரிட்டன் அவங்க வீட்லேயே வந்து போட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம ஃபார்மில் இதெல்லாம் நம்ம வந்து பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். நம்ம ஃபார்மில் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வரைக்கும் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். 5 பேர் அதே மாதிரி நம்ம வந்து நிப்பாட்டிட்டு மிச்சம் அவ்வளோத்தையுமே பிடிச்சாச்சு. அதாவது மிச்சம் எவ்வளோ அப்படின்னா 6 பேர்டு வந்து நம்மள்ட்ட மிச்சம் வந்துச்சு. 6 சிக்கு, அதாவது செமி அடல்ட்டு. இந்த ஃபீமேலை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இந்த ஃபீமேல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த க்ரீன் தான் மேலே நிற்கிறது. நான் 3 சிக்கு வேஸ்ட் பண்ணிருந்துச்சு அப்படின்னு போன வீடியோ சொல்லியிருந்தேன். பார்க்கலாம், அந்த வீடியோவில் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலில் தான் இருக்குது. பார்த்துட்டு வந்தால் அந்த ஃபீமேலை பற்றி உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த ஃபீமேலை கொடுக்கல. ஏக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு கிளச்சு வந்து அதுக்கு தனி கேஜில் அதாவது செப்பரேட் பண்ணி போட்டு பார்ப்போம். ஏன்னா அந்த சிக்கு 3மே நல்ல க்ரோத் ஆகிட்டு இன்னொரு 2-3 டேஸ் இல்லைனா 1 வீக்லேயே அது வந்து என்ன தனியாக ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மேல் வச்சு இன்னும் இந்த ஃபீமேல் வச்சு ஒரு ப்ரீடிங் போட்டு பார்ப்போம். அப்படியும் அது அப்படி தான் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அந்த இது கொடுத்துருவோம் பெட் ஷாப்பில். இதான் நம்ம பிடிச்சிருக்க நம்மள்ட்ட உள்ள பேடு செமி அடல்ட்டு. எந்த அளவுக்கு க்யூராக இருக்கும் பாருங்கள். 6 பேடு. அதுக்கடுத்து ஆஃப்ரிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு மேல் தான், அடல்ட் மேலு. நம்ம லூட்டினோவில் உள்ள அடல்ட் மேல். இது வந்து பேராக இருந்துச்சு. பட் இந்த இது வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெட் ஷாப்புக்கு போனோம். பட் எந்த பெட் ஷாப்லையும் வாங்கலாம். எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இதே வீடியோவில் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, அதெல்லாம் நம்மள்ட்ட இருக்க போகுது. அதாவது ரெகுலராக நம்மள்ட்டே ப்ரீடிங்கில் இருக்க போகுது. இப்போ பார்க்குற இதெல்லாம் நம்மளை விட்டு போக போகுது. அதாவது பெட் ஷாப்புக்கு போக போகுது. இதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பெட் ஷாப்பில் என்கிட்ட வாங்குறதுக்கும் பெட் ஷாப்பில் வாங்குறதுக்கும் நிறைய ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். அது போக இதே இது நீங்கள் வந்து பெட் ஷாப்பில் எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு 10 பேர் பெட் ஷாப்பில் கிடக்குன்னா அது கூட தான் இதையும் சேர்த்து போடுவாங்க. இது வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து துல்லியமாக எடுக்க முடியாது. அதனால் உங்களுக்கு பேட்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் தூத்துக்குடி அப்படின்னா பேட்ஸ் வளர்க்க ஆசைப்பட்டீங்கனாலே ஒரு ஃபோன் மட்டும் எனக்கு அடிங்க. நான் வந்து உங்களுக்கே வந்து டெலிவரி பண்ணிடலாம். பிரச்சனையே இல்லை. லோ ப்ரைஸில் நம்ம வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பேராகவே செமி அடல்ட்டாக வாங்குறது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து இப்போ பெட் ஷாப்பில் கொடுத்தோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 6 பேடை கொடுத்துட்டு இந்த மேல் தான் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாதிரி வாங்கியிருக்கோம். இந்த மேல் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கனில் க்ரீன் பீச்சில் வந்து நல்ல ஒரு அடல்ட் மேலு. அது வந்து காலில் ரிங்லாம் மாட்டி வளர்த்துருக்காங்க போல். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இதை வந்து பெட் ஷாப்பில் சேல் பண்ணியிருக்காங்க. என்ன சுச்சுவேஷன்னு நமக்கு தெரில. ஏதோ ஒரு கஷ்டத்தில் தான் அவங்க வந்து பெட் ஷாப்பில் கொடுத்துருப்பாங்க. நம்ம போன நேரம் பார்த்திங்கன்னா அந்த பேடை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டு நம்ம வந்து அங்கேயே, அதாவது அந்த பெட் ஷாப்லேயே செக் பண்ணி தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஃபுல்லாக. ஏன்னா நம்மகிட்ட ஃபீமேல் வந்து நல்ல தரமாக இருக்குது. மேல் தான் செட் ஆகலை. அந்த மேல் வந்து இதோட மேல் வந்து நம்ம பறந்துருச்சுன்னு ஆல்ரெடி போன வழியில் சொல்லியிருப்போம். ஃபீமேல் வந்து வேற ஒன்றும் இல்லை, சும்மா தான் படுத்து கிடக்கு. நல்லா அசந்து இந்த வெயிலுக்கு வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. மேல் பார்த்திங்கன்னா சீக்கிரமே அது வந்து பேராயிரும் தான் நினைக்கிறேன். இது வந்து ப்ரீடிங் பாக்ஸ்லாம் கெட்டி விட்டாச்சு. இந்த பேர் ஒன்று, அப்புறம் இன்னொரு பேரை நான் வந்து காட்டுறேன். இன்னொரு பேரில் உள்ள மேல் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த ஃபீமேலுக்கு போட்டிருந்தே தான் கேஜி 10ல் போட்டிருக்கோம். இந்த கேஜி 10ல் உள்ள ஃபீமேல் பார்த்திங்கன்னா லூட்டினோவில் பீச்சு தான். ஆனால் நல்ல ஒரு எல்லோ கலரு, நல்லா எக் வைக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா சிக்கே ஆச்சாவில் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு எக்கு நம்ம வந்து அந்த ஃபீடு, அதாவது அந்த ஃபீடு வைக்கணும் தெரியுமா, ஃபுட்டு, அந்த ஃபுட்டில் தான் எக் லே பண்ணிருந்துச்சு. ஒரே ஒரு எக்கு. அந்த எக்கே நம்ம வந்து தூர போடுற நிலமே ஆகிப்போச்சு. ஏன்னா வேறு எங்கேயுமே அடை வைக்க முடியாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சரி பாக்ஸு கட்டி விட்டு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு அந்த பாக்ஸையும் கட்டி விட்டு இந்த மேலே பார்த்திங்கன்னா உள்ள புதுசாக உள்ள ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மேலும் ஃபீமேல் நல்லா வந்து கேர் பண்ணிக்குது. பட் இன்னும் பேர் ஆகலை. பேர் ஆயிருமா அப்படின்னு நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோடில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தொட்டு ஆளில் போட்டால் தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் தூத்துக்குடி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தூத்துக்குடி அப்படின்னா கமெண்ட்டில் நான் தூத்துக்குடி அப்படின்ற ஒரு கமெண்ட் போடுங்க. இது வரைக்கும் யார் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க தெரில. ஃபுல்லாக பார்த்தா நான் வந்து எதுக்கு இந்த விதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் அந்த மேல் சொல்லியிருந்தேன் தெரியுமா, ஒரு ஆஃப்ரிக்கன் மேல் நம்ம வந்து சும்மா தான் வச்சுருக்கோம் அப்படின்னு. அதுக்கு வந்து கழுத்து சைடு முடியே இல்லை. அதனால தான் அது வந்து வீட்டில் போட்டிருக்கோம். க்யூரானதுக்கப்புறம் நம்ம வந்து அது என்ன செய்யலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் பிளான் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.